டொமேட்டோ புலாவ் பண்ண போகிறேன். அதுக்கு 6 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 2 பட்டை, 2 அன்னாசிப்பூ, 4 லவங்கம் அதில் போட்டுடலாம். பிரிஞ்சி இலை 3. ஒரு டம்ளர் அரிசி பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நாலு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா கலர் விட்டுக்கோங்க. நாலு தக்காளி மிக்சியில் போட்டு அதை நல்லா அரைச்சிக்கிறேன். அதையும் வச்சிடணும். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறுங்க. பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த ரைஸ் அதை போட்டுக்கலாம். பச்சை பட்டாணியை முளைக்கட்டி வச்சுருக்கேன். அந்த பச்சை பட்டாணி ஒரு டம்ளர் போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து போட்டு 1 நிமிஷம் கிளறி விடுங்க. இப்போ தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். ஆல்ரெடி வந்து தக்காளியில் 1/2 டம்ளர் ஊற்றியாச்சு. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். அதிகமாக வேண்டாம், ரைஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து ஒன்றா பார்ப்போம். தக்காளி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.